நீங்க அப்புறம் கூப்பிடணும் இல்லைங்க சார். சரி சிரிக்காதீங்க, தேவையில்லாம ஒரு ஆளை புடிச்சடிச்சா எப்படி கோவம் வராம இருக்கு? சிரிக்கிறீங்க இவ்வளவு நாட்களா, எல்லாரும் சிரிக்கிறதுக்கு தான் இங்க வந்துக்கிறாங்களா எல்லாரும்? சிரிக்காதீங்க, ஒரு ஆளை அடிச்சு போட்டு இவ்வளவு நக்கலா சிரிக்கிறீங்க. டாஸ்மாக் ஊழியர் போலீஸ்காரரை கிழித்தெறிந்த பெண், கோவையில் கொந்தளிப்பு. ஆட்டுக்குட்டி உள்ளே நுழைந்ததால் முதியவர் மீது கொடூர தாக்குதல். கடைக்கு ஆதரவாக சிரித்த சிங்காநல்லூர் காவலர், வீடியோ வைரல். கோவை இருகூர் அருகே ஆட்டுக்குட்டி ஒன்று டாஸ்மாக் கடைக்குள் புகுந்ததற்காக அதை மேய்த்து வந்த முதியவரை டாஸ்மாக் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கிய சம்பவமும், அதை தட்டி கேட்டு வந்த முதியவரின் குடும்ப பெண்ணை பார்த்து சிங்காநல்லூர் காவலர் ஒருவர் நக்கலாக சிரித்த விவகாரமும் அப்பகுதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இருகூர் பகுதியில் சுமார் 150 குடும்பங்கள் வசிக்கும் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தனது ஆடுகளை வழக்கம்போல் தரிசு நிலங்களில் மேய்த்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி அங்கிருந்த டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த டாஸ்மாக் ஊழியர் முதியவரை தகாத வார்த்தைகளால் திட்டி கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து டாஸ்மாக் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த சிங்காநல்லூர் காவல் நிலைய காவலர் ஒருவர் பாதிக்கப்பட்ட முதியவருக்கு ஆதரவாக பேசாமல் டாஸ்மாக் கடையினருக்கு ஆதரவாக பேசியதுடன் நியாயம் கேட்ட முதியவரின் குடும்ப பெண்ணை பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டு நின்றுள்ளார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த அப்பெண், சிரிக்காதீங்க, ஒரு ஆளை பிடிச்சி அடித்து போட்டு இவ்வளவு நக்கலாக சிரிக்கிறீங்க, இங்கே எல்லோரும் சிரிக்கத்தான் வந்திருக்காங்களாம் என அந்த இடத்திலேயே யோசிக்க வைக்கும் வகையில் சராமரியாக கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவத்தை அங்கு இருந்தவர் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட அது தற்பொழுது காட்டுத்தீயாக பரவி வருகிறது. லஞ்சம் வாங்கி கொண்டு தவறு செய்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் இந்த காவலர் மீது காவல்துறையினர் உடனடியாக துறை ரீதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர்.